கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே எழும்பி உட்காந்து நான் என்ன செய்தாலும் விளங்க மாட்டேங்குது, ஒரு முன்னேற்றத்தையே பார்க்க முடியலை, நாளுக்கு நாள் முன்னேறலான்னு பார்த்தா நாளுக்கு நாள் பின்னால் இழுத்துட்டு போகுது, நாளுக்கு நாள் பின்தங்கிட்டு போகிறேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி கர்த்தர் சூப்பர் மங்கள வார்த்தையோடு இன்றைக்கி உங்களை காலையில் சந்தித்து ஆசீர்வதிக்கிறாரு. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 58:14. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அப்படின்னா உயர்ந்த பதவியில் உன்னை உட்கார வைக்க போகிறாரு. உன்னுடைய ஃபீல்டில், உன்னுடைய வியாபாரத்தில், பட்டணத்தில் ஆண்டவர் ஒன்றை தான் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு உன் ஃபீல்டிலே டாப்பராக வைக்க போகிறாரு. ஊழியத்தில் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறாரு. படிப்பில் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் தூக்கி வைக்க போகிறாரு. நேற்றைக்கு வரைக்கும் எனக்கு படிப்பே வரல, பள்ளிக்கூடத்துக்கு நான் போகிறது வேஸ்ட்டு, கல்லூரிக்கு போகிறது வேஸ்ட்டு, எனக்கு படிக்க பிடிக்கலை அப்படின்ற பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு சந்தித்து தெய்வீக ஞானம், அறிவு, புத்தியை கொடுத்து படிக்க வச்சு பிந்தி கிடைக்கிற ஒன்று ஆண்டவர் டாப்பில் கொண்டு வர்றாரு. யாரெல்லாம் தொழிலில் நஷ்டமடைஞ்சு விழுந்து கிடந்து இதுக்கு மேலே இந்த தொழிலை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நிலைமையில் மூடுற நிலைமையில் இருக்கிறீங்களோ, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை தொட்டு இந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுது உன்னுடைய தொழிலுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை அழித்து, கட்டுகளை அறுத்து, விரோதிகளை ஓட விட்டு ஆண்டவர் அந்த ஃபீல்டில் எந்த இடத்துல எந்த தொழிலில் நஷ்டமடைஞ்சியோ அதே தொழிலில் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு யாக்கோபின் சுதந்திரங்களினால் உன்னை அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பார். வேலை ஸ்தலத்தில் எனக்கு முன்னேற்றமே இல்லை, இதுவரைக்கும் 5 வருஷமாக வேலை செய்கிறேன், ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு ப்ரொமோஷன் இல்லை, கண்ணீரோடு இருக்கிற உனக்கு ஆண்டவர் டக்குன்னு ட்ரிபிள் ப்ரொமோஷனை கொடுத்து உயர்ந்த பொசிஷனில் வச்சு எல்லாரும் உன்னை கனம் பண்ணக்கூடிய விதத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவார். இது நடக்குமா? நடக்கும். ஊழியத்தில் எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்ட சூழ்நிலையில் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? 5 வருஷம் ஊழியம் செய்தேன், 10 வருஷம் ஊழியம் செய்தேன், 10 ஆத்துமா கூட என்னால் ஆதாயம் பண்ண முடியலைன்னு சொல்லுகிற உனக்கு விசேஷித்த வரங்களை கொடுத்து கர்த்தர் ஊழியத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு அழகு பார்த்து, அது மட்டும் இல்லை, யாக்கோபின் சுதந்திரங்களினால் உங்களை போஷிப்பேன். யாக்கோபுக்கு தான் நிறைய பிள்ளைகள், 12 பிள்ளைகள். அதே போல் ஒரு குழந்தை கூட இல்லைன்னு சொல்லுகிற உனக்கு யாக்கோபுக்கு எப்படி அடுக்கடுக்கான சுதந்திரங்களை, பிள்ளைகளை கொடுத்தாரோ அதே போல் நல்ல பிள்ளை செல்வங்களை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை அழகாக அலங்காரமாக ஆசீர்வதித்து தருவார். ஸோ இன்றைக்கி இதை கிளைம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சமாதானம் ஃப்ரம் மதுராந்தகம். நான் ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறேன். நான் ஒருவரிடம் பிளாங்க் செக்கு, பணம் குறிப்பிடாத வெற்று காசோலையில் கையெழுத்து போட்டு கொடுத்து பணம் வாங்கியிருந்தேன். நான் வாங்கின பணத்தை திருப்பி செலுத்திவிட்டு கொடுத்த அந்த பிளாங்க் செக்கை வாங்காமல் மறந்து விட்டேன். அந்த நபர் அதில் 23 லட்சம் என்று எழுதி என்னிடம் பணத்தை தரும்படி மோசடி செய்து வழக்கு நடந்து கொண்டிருந்தது. நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர ஜெப கோபுரத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை தினமும் இரவு 10 மணிக்கு யூடியூப்பில் கேட்பேன். அந்த தேவ செய்தியில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார், அப்பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருப்போம் என்று சொல்லி ஜெபித்தார். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். அதன் பிறகு நீதிமன்ற தீர்ப்பின் போது நீதிபதி வந்து 1 நிமிடத்தில் இது பொய்யான வழக்கு என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்னது போல சொப்பனம் காண்கிறது போல இருந்தது. இவங்களுக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பாருங்கள், இவங்க பேரில் போடப்பட்ட 23 லட்சம் ரூபாய்க்கான பொய் வழக்கை கர்த்தர் 1 செகண்டில் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். அன்பரின் பாதத்தில் கலந்துக்கிட்டு 1 செகண்டில் அந்த சிறையிருப்பை மாற்றி அந்த வழக்கில் இருந்தவருக்கு விடுதலையை கொடுத்து அந்த பெரும் நஷ்டத்தில் இருந்தவரை காப்பாற்றினார். ஸோ இன்னைக்கு நமக்கு காலையில் 9:30 மணிக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள்
ஒவ்வொரு முறையும் வருகிற பிள்ளைங்க அடுத்த மாதம் இது போல் சாட்சி சொல்லுவாங்க. இந்த தாயார் சாட்சி சொன்ன அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு இதில் போடுறோம். இவங்க அன்பரின் பாதத்தில் சொன்ன சாட்சி, அதை இன்றைக்கி இப்போ உங்களுக்கு நாங்கள் திரையில் போடுறோம். நீங்கள் இன்னைக்கு 9:30 மணிக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தீங்க, உன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலைக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தீங்க, எல்லாம் ஃபெயிலியர். இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய முயற்சி எடுங்க, ஃபெயிலியர் வராது. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அங்கே கர்த்தர் இருக்கிறார். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் அன்பர் இருக்கிறார். உங்களை அன்பாய் நேசிக்கிற என் அன்பான இயேசு இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஸோ எல்லாரும் என்ன வேலை இருந்தாலும் சரி, இன்றைக்கி வேறு ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு நேராக அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் வந்து அடுத்த மாதம் நீங்கள் இதே மாதிரி சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். எல்லா வியாதிகளை மாற்றுவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானம் என்கிற சகோதரிக்கு அன்பரின் பாதத்திலே வந்து ஒரு நொடிப்பொழுதில் நீர் கொடுத்த மங்கள வார்த்தையின்படி நீதி செய்த ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருக்கும் நீர் ஒரு அற்புதத்தை செய்து இவர்களை நீர் கனம் பண்ணும். இன்றைக்கி நீர் சொன்னது போல பூமியின் உயர்ந்த பதவிகளிலே, உயர்ந்த வேலையில், உயர்ந்த பிஸ்னஸில், உயர்ந்த ஊழியத்தில், உயர்ந்த படிப்பில் என் பிள்ளைகளை ஏற்றி உட்கார வச்சு யாக்கோபின் சுதந்திரங்களினால் இவர்களை அலங்காரம் பண்ணுங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தீர். அதே போல் இவர்களுக்கும் அடுக்கடுக்கான பிள்ளைகள் கிடைக்கட்டும். அன்னாளுக்கு ஒரு குழந்தைக்காக கேட்கும் பொழுது 5 பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் இவர்களுக்கும் அப்படியே செய்வீராக. எல்லா நோய்களை மாற்றி போடும். இன்றைக்கு நடக்கப் போகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மகிமையான கூட்டத்திற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாத திருவிழாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரளான ஜனங்களை கொண்டு வாரும், பாதுகாப்பாய் கொண்டு வாரும். வருகிற வழியிலேயே அற்புதங்கள் நடக்கட்டும். திரும்பி போகும்பொழுது அற்புதத்தோடு பிள்ளைகள் போகட்டும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12 அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.